குதிரை வந்து மிக ஆற்றல் நிறைந்தது. இன்றைக்கு நம்ம வாங்கக்கூடிய 10 லட்சம் 20 லட்சம் கார்லாம் பார்த்திங்கன்னா அந்த காரை விட வேகமாக போகக்கூடிய வலிமை உள்ளது தான் அந்த குதிரை. பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுமா. அதை 4 குதிரை பவர் கார் அப்படின்னு சொல்ல நம்ம பார்க்குறோம். 4 குதிரை பவர், 2 குதிரை பவர், 1 குதிரை பவர் அப்படின்னு அந்த காருக்கெல்லாம் இன்ஜினை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. 4 குதிரை பவர், 5 குதிரை பவர்னு சொல்லிட்டு அவ்வளவு பவராக இருக்குமா. அப்போ 1 குதிரை பவருடைய அந்த இன்ஜின் வந்து இந்த குதிரை எவ்வளோ வேகமாக போகுமோ அந்த வேகத்துக்கு தான் அந்த கார் போகும். அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பயணம் செய்யறதுக்கு தான் இந்த குதிரையை மக்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. குறிப்பாக ராஜாக்கள், பெரிய பெரிய ஆட்கள் பயன்படுத்தினாங்க. மற்ற ஆட்கள்லாம் கழுதை, ஒட்டகம் அப்படின்னு பயன்படுத்தினாங்க. அது ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆனால் என்ன செய்யலாம், நடக்காமல் அதுலேருந்து பயணம் செய்யலாம். குதிரை அப்படி இல்லை, அது ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குதிரையை ஒரு மனுஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும் கடிவாளத்தை கொண்டு அப்படின்னு சொல்லி தெளிவாக யாக்கோபு சொல்கிறாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். இது வந்து ஒரு உயிருள்ள உயிரினத்தை குறித்து அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது கப்பல்களை பாருங்கள் அப்படின்ட்டு 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. கப்பல்களை என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறார். அப்போ கப்பல் எவ்வளோ பெருசு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கணக்கு போட்டாலும் ஒரு நார்மலான ஒரு கப்பல் வந்து 10 ஊருக்கு சமம்னு சொல்லுவாங்க. 10 ஊருக்குள்ளே சமம்னா 10 ஊர் சேர்ந்தால் எவ்வளோ மக்கள் இருப்பான் அவ்வளோ மக்கள் அதில் பயணம் செய்யலாமா. ஒரு பெரிய கப்பலில் அப்படி பண்ணலாம். அந்த 10 ஊர் சேர்ந்த ஒரு கப்பல் பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க கொஞ்சம் நாள் ஆகும். ஒன்று, அதில் நீச்சல் குளம் இருக்கும், விளையாட்டு மைதானம் இருக்கும், தேட்டர் இருக்கும், ஷாப்பிங் மால் இருக்கும். இந்த கப்பலில் இல்லாத வசதிகளே இருக்காதான். அவ்வளோ வசதிகள் நிறைந்த கப்பல் தான் நம்ம இன்றைக்கு நிறைய பார்க்க முடியும். ஒரு காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் டைட்டானிக்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு கப்பலை உருவாக்குனாங்க. அதில் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த கப்பல் வந்து மூழ்கி போன வரலாறு நமக்கு தெரியும். அதை படமாக கூட நமக்கு எடுத்து தத்ரூபமாக காட்டினாங்க. அதே போல் அநேக சொகுசு கப்பல் இன்றைக்கு இருக்கிறது, சரக்கு கப்பல்கள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த கப்பலுடைய உயரமும் நீளமும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக பெரியதாக இருக்கும். பல வருடங்களாக ஒரு கப்பலை கட்டுவாங்க. சரி, இந்த கப்பலை அதை திருப்புவதற்கு எவ்வளோ பெரிய ஒரு சுக்கான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண நம்முடைய கார்கள்லையும் பஸ்ஸிலையும் இருக்கக்கூடிய அளவு உள்ள ஒரு சுக்கான், ஒரு ஸ்டீரிங் தான் இருக்கும். அதை எடுத்து இப்படி சுற்றுனாங்கன்னா அது என்ன செய்யும், வலது பக்கம் திரும்பும். இப்படி சுற்றுனாங்கன்னா இடது பக்கம் திரும்பும். ஆனால் கப்பல் எவ்வளோ பெருசு, 10 ஊரை சுமந்துட்டு வருது. மிகப்பெரிய கப்பல். அப்போ அவ்வளோ பெரிய கப்பலை ஒரு சின்ன சுக்கானால் ஒரு மனுஷன் திருப்ப முடியும் சொல்லி யாக்கோபு சொல்கிறார். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோன்னா, நீங்கள் நேராக 5வது வசனத்துக்கு வந்தால் நமக்கு புரியும். 5வது வசனத்தை வாசிங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இந்த கப்பலையும் குதிரையும் சொல்லியிருக்கார். இந்த கப்பலை திருப்பிடலாம்ப்பா சின்ன சுக்கானால், இந்த குதிரையை திருப்பிடலாம் கடிவாளத்தால். ஆனால் உன் நாவை என்ன செய்ய முடியாது, அதை அடக்கவோ திருப்பவோ முடியாது அப்படி சொல்லிட்டு இந்த நாவு என்ன செய்யுமா, ஃபஸ்ட்டு பெருமையானவைகளை பேசும். நாவு எப்படிப்பட்டவை என்பதை அவர் குறிப்பிடுகிறார். நாவு ரொம்ப பெருமையை பேசுமா. நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் யாரை எடுத்தாலும் சரி, பணக்காரரை எடுத்தாலும் சரி, ஏழையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும். தனக்குத்தானே ஒரு பெருமை வச்சு. நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப ஜென்டில்மேன். குடிக்கிறவன்ட்டே ஒரு நியாயம் இருக்கும், பெருமை இருக்கும். குடிக்க வழி இல்லாதவன்ட்டே ஒரு பெருமை வச்சுருப்பான். ஒவ்வொரு விதமான பெருமைகள் அவங்கவுங்க ஒரு
வாழ்க்கையில் வச்சுருப்பாங்க. உட்கார்ந்தாலே பல விஷயங்களை பேசியிருந்தாலும் சிலரை பார்த்தீங்கன்னா தற்பெருமையை அதிகமாக பேசுவாங்க. தன் குடும்பம் பெருசு, தன் குடும்பம் சூப்பரு, தன்னுடைய கார் தான் பெருசு, தன்னுடைய வண்டி தான் பெருசு, தன்னுடைய வாழ்க்கை தான் சிறப்பு. ஏதோ ஒரு பெருமையை இந்த நாக்கு பேசிக்கிட்டே இருக்கும். தான் சிறந்தவள், தான் சிறந்தவன். வேற யாரையாவது சிறந்தவங்கன்னு சொல்லி பேசுறது குறைவாக தான் இருக்கும். 10 விஷயம் பேசியிருந்தா ஒரு விஷயந்தான் அடுத்தவங்களை பற்றியாக இருக்கும். மற்ற எல்லாமே தன்னுடைய பெருமைகள் இடையில இருக்கும். நான் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா உடனே உங்களை மாதிரிலாம் நான் கிடையாது, நான்லாம் ரொம்ப ஜென்டில்மேன், காலைல 5 மணிக்கே நமக்கு எழும்பிடுவேன், அதில் ஒரு பெருமை. உங்களை மாதிரிலாம் நான் கிடையாது, நான்லாம் டெய்லி ஜெபம் பண்ணாமல் என்ன செய்ய மாட்டேன், வெளியே வரவே மாட்டேன், அதில் ஒரு பெருமை. அப்படி வாழ்க்கையில் என்னெல்லாம் பெருமையாக பேச முடியும். நான் ரொம்ப ஜென்டில்மேன், சின்ன வயசுலேயே நான் அப்படியாக்கும், நான் வளர்ந்த பிறகு இப்படியாக்கும், இப்போ என் குடும்பத்தை அப்படி நடத்துகிறேனாக்கும், அப்படி சொல்லி இந்த நாவு எதையாவது ஒன்று உளறிக்கிட்டே இருக்கும். அது அடங்கவே செய்யாது. இன்னொரு உண்மையான தகவலை சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் அநேகரால் பேசாமல் இருக்கவே முடியாது. சாப்பிடாம கூட என்ன செஞ்சிருவாங்க, இருந்துருவாங்க, ஆனால் பேசாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மாறி போச்சுது. சரி, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாவு பெருமையானவைகளை பேசும். 5ஆம் வசனத்தில் தான் சொல்லியிருக்கு, சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அதே போல் 6ஆம் வசனம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நாவை ஒரு நெருப்புக்கு ஒப்பிடுகிறார். நெருப்பு என்ன செய்யும், ஒரு தீப்பெட்டி எடுத்து அதில் ஒரு வத்தி குச்சி எடுத்து கொளுத்தி காஞ்ச இலைகள்லேயே நம்ம போட்டோம்னா என்ன செய்யும், டக்குன்னு பற்றிக்கும். ஆனால் சின்ன நெருப்பாக உருவாகி அது எங்கெல்லாம் அந்த இலைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் பிடிச்சி 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 எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு கட்டானதை எங்கேயுமே இலைகள் இல்லைன்னா தான் என்ன செய்யும், அது அணையும். அதனால தான் காடுகள்லாம் தீ பிடிச்சா முதல்ல அந்த தீயணைப்பு வீரர்கள் என்ன பண்ணுவாங்களாம், காட்டை சுற்றி கொஞ்சம் தூரம் அந்த தீ எரியிற கொஞ்சம் தூரம் தள்ளி போய் என்ன பண்ணுவாங்களாம், அதில் உள்ள மரங்கள் இலைகளை எல்லாம் வெட்டி சம நிரப்பாட்டு அந்த மண் ஆக்கி விட்ருவாங்களாம். அப்போ அந்த குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் எரிஞ்சு அப்படி நின்றுரும். அது தொடர்பு கொடுக்கவே கூடாது. எரியிறதுக்கு சான்ஸ் கொடுத்தோன்னா போய்கிட்டே இருக்கும். நல்லா பிடிக்க ஆரம்பிச்சுன்னா பச்சை மரம்லாம் பார்க்காது, அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். காட்டு தீன்னு சொல்லுவாங்க. காட்டு தீயை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஹெலிகாப்டர்லாம் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி பார்ப்பாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அங்கே உள்ள மரங்கள் எல்லாம் கொஞ்சம் வெட்டி எடுத்து அது கொஞ்சம் வழி விட்டால் மட்டும்தான் அந்த தீயை கண்ட்ரோல் பண்ண முடியும். சிலது வருஷக்கணக்காக எரியிற காடுகள்லாம் உண்டு, மாதக்கணக்காக எரியிற காடுகள் உண்டு, வாரக்கணக்காக எரியிற அணைக்க முடியாமல் மழை பெஞ்சு இதை இயற்கையாக அணைஞ்சாதான் உண்டு. அந்த அளவுக்கு தீ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த தீக்கு, இந்த நெருப்புக்கு நாவை ஒப்பிடுகிறார் யாக்கோபு. அது ஏன் அப்படி ஒப்பிடுகிறார்னா, அது பெரிய விஷயங்களை கொளுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஊரில் சாதாரணமாக சொல்லுவாங்க, அந்த பாரு தீ கொளுத்தி வாரான் அப்படிம்பாங்க. உங்கள் ஊரில் சொல்லுவாங்களா இல்லையா? எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க. என்னது தீ கொளுத்தியா அப்படின்னு பார்த்தா வீட்டில் தான் அடுப்பில் தீ வைப்பானோ. ஏன்னா இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு அந்த தீ வைக்கிற விஷயமே தெரியாது இல்லையா? அப்படின்னு நினச்சி கேட்பாங்க. இல்லைப்பா, இவன் பெரிய தீ கொளுத்தி அப்படிம்பாங்க. ஒரு வீட்டுக்கு போனான்னா அந்த வீட்டில் சரியான ஒரு தீயை கொளுத்தி விட்டு வந்துடுவான். அது பாட்டு பெத்தி மலமலான்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன கொளுத்துவான், ஓன் பொண்டாட்டி அங்கே ரோட்டில் அவங்க கூட பேசியிருக்க பார்த்தனே அப்படிம்பான். அவ்வளோதான், தீ கொளுத்துவான், போயிடுவான். நம்மால் எப்படிப்பட்ட ஆள், சும்மாவே தாத்தாட்டா சின்ன பிள்ளைகிட்ட பேசியிருந்தா இல்லை மழை நினைச்ச மாட்டான், விடவே மாட்டான். இவன் வேற சொல்லிட்டானா அன்னைக்கு அந்த வீடு எப்படி என்ன செய்யும், குடும்பம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அடுத்து இன்னும் சில அக்கா மாதிரி இருக்காங்க, போவாங்க, உங்கள் வீட்டுக்காரர் அந்த ஒயின் ஷாப்புக்கிட்ட நின்னாரு அப்படின்னாரு. அவன் யாரையோ பார்க்காத நின்றுருப்பான். ஒயின் ஷாப் தான் மூளை முடுக்கு இருக்குதே, நீங்கள் என்ன எங்கே போயிட்டு வாரீங்க நம்ம ஆள். அப்புறம் அந்த பேசிட்டு இருந்தீங்களா, அவள் யார், இங்கே கொளுத்தி விடுறது.
இவன் பேர் தான் யாரு? தீக்கொளுத்தி. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா உண்மையில இவனுக்கு விஷயமே தெரியாது. யாரோ ஒருத்தர் சொன்ன விஷயத்த இவர் ஷேர் பண்றாரு. இதே மாதிரி தீக்கொளுத்தி இப்போ எங்கெல்லாம் தீ கொளுத்துறாங்க தெரியுமா? வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியாக்களை தீ கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு உண்மை ஆமை வேகத்தில் தான் பரவும், ஆனால் ஒரு பொய் தீ போல பரவும், காட்டு தீ போல பரவும். ஒரு தவறான விஷயத்த யாரோ ஒருத்தன் எழுதி ஏதோ ஒன்று போட்டிருப்பான், போட்டு விட்டுட்டான்னா, நான் தான் அன்றைக்கி முன்னாடி சொன்னதில்ல, ஒரு தவறான என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்த ஒருத்தன் இப்போ சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தான். அது மில்லியன் கணக்காக ஷேர் ஆகிட்டு. அப்போ தான் கீழே 1-2 பேர் கமெண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க, எப்பா இதில் 10 வருஷம் முன்னாடி உள்ள செய்தியப்பா, தெரியாமலே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிடும். இதை பண்ணுறது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் நம்மளால் ஷேர் பண்ணுறது உண்மையா பொய்யா நல்லதா கெட்டதா ஒன்றும் கிடையாது. அப்பா என்ன ஒரு அழகான செய்தி, டபார் ஷேர் பண்ணு. அப்படியே அடித்து வாட்ஸ்அப்பை பார்க்க முடியாது, அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னே தெரியாது, படித்தே பார்ப்பானான்னு தெரில. கொஞ்சமாவது புத்தி வேண்டாமா? என்னது இது, உண்மையா, இப்படி நடந்திருக்குமா? ஒன்றும் கிடையாது, பரப்பிடுறது. டிவியில் வந்துட்டுல சமீபத்தில் இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, நாளை குமரி மாவட்டம் முழுவதும் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனலையும் போட்டு பேரையும் போட்டு ஒரு கட்டிங்கையும் போட்டு ஏதாவது பசங்க வீட்டிலேருந்து விளையாடி அவனு மொபைலில் டைப் பண்ணி அப்படியே அந்த நியூஸ் சேனல் பேரையும் போட்டு உண்மையிலே அந்த முக்கிய தலைப்பு செய்தின்னு சொல்லி போட்ட மாதிரி 10 மாவட்டங்களுக்கு லீவுன்னு சொல்லி எழுதி அனுப்பிவிட்ருவோம். நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்து நாளைக்கு லீவு விடான்னு சொல்லிட்டு எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணிடுவான். நமக்கும் வந்திருக்கு. எனக்கு இப்படி தான் வந்து நாளைக்கு லீவுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஏப்பா எந்த நியூஸ் சேனல்லையும் நான் பார்க்கலையே, பேப்பரில் வரும் முக்கியமாக, அதுலேயும் வரலையே, இவனுக்கு மட்டும் எப்படிங்க தகவல் கிடச்சி? பார்த்தா இவனுங்களுக்கு வேலையே ஏதாவது ஒன்று மக்களை பரபரப்பாக வைக்கணும். சரி, இதை விடுங்க. ஒரு விஷயத்தில் நம்மால் சமூக சேவை செய்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னா, ஏதாவது ஒரு குழந்தைய தூக்கி போட்டுறது, அந்த குழந்தைய டியூபு ஒயர்லாம் மாட்டி எங்கேயோ ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு பிள்ளையை எடுத்து போட்டு, இந்த பிள்ளைக்கு ஹார்ட்டு ஓட்ட நீங்கள் ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு ஒரு 10 பைசா ஒரு ஷேரில் கிடைக்கும். அந்த காசு பல ஷேர் மூலமாட்டு அவங்களுக்கு ஒரு தொகையாக கிடைக்கும். அவங்க ஆப்ரேஷன் உதவும். ஷேர் பண்ணுங்கள். நம்மால் பார்த்த உடனே ஐயோ குழந்தை, ஷேர் பண்ணு, அது மில்லியன் கணக்காக ஷேர் ஆயிரும். கொஞ்சம் யோசிச்சானா, அதான் ஷேர் பண்ணால் அவனுக்கு எப்படி 10 பைசா கிடைக்கும்? ஷேர் பண்ணால் இவன் போட்டவனுக்கு தான் 10 பைசா கிடைக்கும், அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் யோசிக்கிறதே இல்லை. சரி, இப்போ நம்ம ஷேர் பண்ணி விடுறோம், இன்னொருத்தர் பார்க்குற, அவரும் ஷேர் பண்ணுறாரு. அந்த பிள்ளைக்கு நான் உதவுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்காது, அதில் ஒரு அட்ரஸ் இருக்காது, எந்த ஊர்னு இருக்காது, எந்த ஹாஸ்பிட்டலும் இருக்காது. இப்போவே புரியும் அது என்னது, ஃபேக்கு. சிலர் கேட்பாங்க பிளட்டு வேணும்னு கேட்பாங்க. அதில் என்ன போட்டிருக்கோன்னா குழந்தையின் பெயர், பெற்றோரின் பெயர், நம்பர் எல்லாம் போட்டு இந்த பாசிட்டிவ் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதுதான் ஒரிஜினலாக இருக்கும். ஒரிஜினல்னால என்ன இருக்கும், அட்ரஸ்ஸு காரியங்கள் எல்லாம் இருக்கும், ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை உட்காந்து மெனக்கட்டு மணிக்கணக்கில் ஷேர் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் தீ, நாவும் நெருப்பு தான். அது காட்டை மட்டும் இல்லைங்க, வீட்டையும் எரிச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த யாக்கோபு சொல்கிறார். வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்தில் கீழே வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. எவ்வளோ யாக்கோபு பாதிக்கப்பட்டான்னு தெரியல. ஆனால் இந்த எழுதியிருக்க வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நாவு உண்மையிலே நெருப்பு தான். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்லணும்னா என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட், என்ன ஒரு ஆர்வம், அடுத்தவங்க கதையை ஷேர் பண்ணுறதுல என்ன ஒரு தீவிரம். அவங்களுக்கு கை வலியும் இருக்காது, அப்போ வாய் வலியும் இருக்காது, தலைவலியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அக்கா கேட்டியா அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா எத்தனை மணி நேரம் போகுதுன்னு தெரியாது. ஸோ அன்புக்குரியவர்களே, நாவு நெருப்பு.
அது நம்முடைய சரீரத்தை கொளுத்த வல்லமை உள்ளது என்று யாக்கோபு சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, நம்முடைய ஆயுளையும் கொளுத்துமாம். ஆயுளை கொளுத்தோம்னா என்ன அர்த்தம்? தப்பான தகவலை பரப்பும் பொழுது சில நேரம் நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். சில நேரங்கள் என்ன நடக்கும்? நான் வெட்டின குழியில் அது ரிப்பீட் ஆகி, நீ ஏன்டா இப்படி போய் சொன்ன, பெரிய கலவரம் ஆகிட்டு ஊரில்னு சொல்லி இதற்கு காரணமானவனை தூக்கி என்ன செய்வாங்க? கடைசியில் ஊரே சேர்ந்து கொல்ல வாய்ப்பும் இருக்கு. அப்போ ஆயுள் என்ன ஆயிட்டு? காலி. ஒரு நாக்கு பண்ண வேலை, ஒரே ஒரு நாக்கு பண்ண வேலை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதனாலேயே இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஜெயிலில் போட்ட மாதிரி பல்லுகளுக்கு உள்ள நாக்கை போட்டு வச்சிருக்காரு. ஓவராக பேசினா பல்லு என்ன செஞ்சிடும்? நாம் வெளியே நீட்டி இருக்கக்கூடாது, உள்ளே போட்டு வைப்பா. அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது நாவு அப்படின்னு ஒரு வேளை வச்சிருக்கலாம். அடுத்து 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவங்கள் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. 8, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாவை அடக்கிறதுக்கு தான் நீ என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? நாவை அடக்க ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது நாவை அடக்க கூடாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 8ஆம் வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. நாவை குறித்து ஒரு மனுஷன் எப்படி பேசுகிறார் பாருங்க. அது பெருமையை பேசும், சரீரத்தை கொளுத்தும், ஆத்மாவை கொளுத்தும். அதை அடக்க முடியாத ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒன்று. அப்புறம் கடைசியாக சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்தது. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகள் பிஞ்சு நெஞ்சில் விஷத்தை விதைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சின்ன குழந்தையிலே சில தீவிரவாத கும்பல்கள் என்ன செய்வாங்கன்னா, தப்பான செய்திகளை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு உரத்தை வளர்ப்பாங்க, ஒரு விதமான உணர்வை உண்டு பண்ணுவாங்க, அதை உணர்ச்சி வசப்படுத்துவாங்க, மனிதர்களுக்கு எதிராக மாற்றி விடுவாங்க. அப்போ இந்த பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை விதைப்பார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த நஞ்சை எங்கேருந்து விதைச்சாங்க? நாவின் மூலமாக. அப்போ பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லிக் கொடுக்கணும். நஞ்சையும் மூட பழக்க வழக்கங்களை என்ன செய்யக்கூடாது? சொல்லி கொடுக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு யார் என்ன சொன்னாலுமோ பிரச்சனை இல்லை, தாய் தகப்பன் சொல்லக்கூடிய வார்த்தையை மிகவும் அதிகமாக மதித்து ஏற்றுக்கும். அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு ஒத்துக்கும். வளர்ந்த பிறகு தான் சிந்திக்குமே தவிர, ஆனால் சின்ன வயசில் சொன்னதை மனதிலேயே வைத்து கொள்ளும். குறிப்பாக நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த ஒருத்தன் போகிறான் பாருங்கள், இவன் யார்? மகா திருடன், கள்ள பய, அவன்கிட்ட நீ என்ன செய்யாத, பேசவே கூடாது. உங்கள் அப்பாவுக்கு தீங்கு பண்ணவன், உங்கள் அம்மாவுக்கு எதிராக செயல்பட்டவன், அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்னால், அவன் வாழ்க்கை ஃபுல்லாக எங்கே அவனை பார்த்தாலும் அவன் மனசுக்குள்ளே என்ன ஓடும் தெரியுமா? இவன் கள்ளன், இவன் கள்ளன். ஆனால் சொன்னது யாரு? எங்கள் அம்மா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். என்ன விதைச்சிருக்காங்க? இப்போ உண்மையிலே வளர்ந்து ஒரு நாள் அவங்களோட பழகின பிறகு, இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கானே, ஏதோ ஒரு சூழ்நிலை பழக ஆரம்பிச்சிட்டான். எங்கள் அம்மா எப்படி சொன்னாங்களே, அதுக்கப்புறம் தான் அவன் சிந்திப்பான். அப்போ நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தை பிஞ்சு நெஞ்சில் விதையாக விழும். அது அவனுக்கு வளர்ந்து ஆலமரமாக மாறும். சிலவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான், கடைசி வரைக்கும் அம்மா சொன்னால் தான் சரி அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அம்மா சரியானதும் சொல்லி தருவாங்க. அவங்க வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டதுனால அவனை உடனே என்ன பண்ணுவாங்க? அவன் என்னால் உண்மையில் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆகவே முழுசாக கல்லனாயிட முடியாதுல்ல. எல்லாருக்கும் பலரால் பாதிப்புகள் உண்டாயிருக்கும். ஆக எல்லாரும் நமக்கு மோசமானவங்க கிடையாது, நமக்கு தான் மோசமானவங்க. அவங்க பலருக்கு நல்லவங்களாய் இருக்கக்கூடும். ஆகவே நமக்கு நடந்த இன்சிடெண்ட்டை தான் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர, அவங்க கெட்டவங்கன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது?
நம்ம முத்திரை குத்தக்கூடாது. ஸோ நாவு விஷம் நிறைந்தது. அடுத்து 10ஆம் வசனத்தை வாசிங்க. நாவு துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, எப்படி இருக்க ஆகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? அடுத்த ஒரு கொஸ்டின் எழுப்புகிறாரு. என் சகோதரரே, ஒரே வாயினால நீங்கள் தேவனை துதிக்கிறீங்க, அதே வாயினால தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறீங்க. அப்ப இதுவும் சரியில்லை, நாவு தப்பா இருக்குது, உன் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்து சொல்றாரு, உதாரணமாக ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா அப்படின்னு கேட்கிறார். கண்டிப்பா சுரக்காது. அப்போ என்ன நடக்கும்னா, தண்ணி சுரக்காம தண்ணி என்ன செய்யும்னா கலக்கும். சுரந்தாச்சு என்ன நடக்கும்னா அந்த தண்ணி ஊறி வரக்கூடியது. ஊற்று தண்ணி நல்ல தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் ஊற்று தண்ணி சுரக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குன்னு தான் அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு ஊற்றுக்கல்ல ஒன்லி கெட்ட தண்ணி வரணும், இல்லை நல்ல தண்ணி வரணும். இது ரெண்டும் வருதுன்னா ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நாவை குறித்து அவர் சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார். சரி, இப்போ நாவை அடக்க என்னதான் வழி அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரே ஒரு வழி தான் இருக்கு நம்ம நாவை அடக்கிறதுக்கு. முதல்ல கேட்கிறதற்கு தீவிரம் காட்டணும். யாக்கோபு 1:19 அவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆகவே என் பிரியமான சகோதரர்களே, நீங்க யாவரும் கேட்பதற்கு தீவிரமா இருங்க. என்ன சொல்லுறாங்கிறத முதல்ல முழுசா கேளுங்க. அவசரப்பட்டு ஷேர் பண்ணாதீங்க, அவசரப்பட்டு வாய் விடாதீங்க, கேட்பதற்கு தீவிரம் காட்டுங்கன்னு சொல்றாரு. ரெண்டாவது, பேசுகிறதற்கு பொறுமையா இருங்க. அவங்க பேசுறத முழுசா உள்வாங்குங்க, அப்புறம் பேச ஆரம்பிங்க. வெளிநாட்டில் இது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. ஒருவர் என்ன பேசினாலும் சரி பேச விட்டுருவாங்க. அது அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் ஒன்றாகிவிட்டது. நம்ம ஒரு மாதிரி கஜமச்சான்னு பேச மாட்டாங்க. ஒருத்தர் பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தையே பேசுகிறாங்க சரி, அவங்க பேச விட்டுருவாங்க. பேசுகிறத ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்க கேட்க வைப்பாங்க. அவங்க பேசி முடித்த பிறகு அதுக்கப்புறம் தான் இவங்க பேசுவாங்க. அது ஒரு முறையாக பண்ணுவாங்க. சண்டை போட்டாலும் முறையாக பண்ணுவாங்க. அப்போ பேசுகிறதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமை வேணும். கேட்கறது தீவிரம் காட்டணும். என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி காது கொடுத்து தெளிவாக கேட்கணும். அறகுறையாக கேட்குறதுனால தான் நிறைய பிரச்சனை. கடைசியாக அவர் கோவப்படுறதுக்கு, கோபிக்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு தாமதம் எடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உடனே எடுக்காதீங்க. உடனே எடுத்த அவசரத்தில் எடுக்கிற எல்லா முடிவும் ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய நாவை அடக்கணும் அப்படின்னு தான். எல்லாவற்றையும் அடக்க முடியுது, நாவை அடக்க முடியல. நான் பெரிய அவன் இவன் எல்லாம் சொல்கிறோம். இந்த நாக்கை மட்டும் கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நாளெல்லாம் சந்தோஷம், மனமகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் தங்குறதா இருக்கும். பேசுகிறதுக்கு பொறுமை, கேட்குறதுக்கு தீவிரம், கோவப்படுறதுக்கு தாமதம். அது எத்தனை மாதம் ஆனால் பரவாயில்ல, வெயிட் பண்ணி கோவப்படுங்க. அப்படி நம்ம புரிஞ்சு செயல்படலாம். எதில் தவறு இருக்கோ அதை சொல்லி கோபத்தில் சொல்லி தீர்த்துக்கலாம். அதை விட்டு தேவையில்லாமல் எடுத்ததுக்கும் முடிச்சதுக்கும் நம்ம அவசரப்பட்டோன்னா நல்ல விஷயங்களெல்லாம் நாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, அந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவரே, எங்கள் நாவு எப்படி இருக்கிறது, ஒரு மனிதனுடைய நாவு எந்த மாதிரி ஒரு மோசமான விஷம் நிறைந்தது,
அது எவ்வளவு பெரிய காட்டையும் கொளுத்தக்கூடிய வல்லமை உள்ளது என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் பார்த்த ஆண்டவரே, எங்க நாவை உங்க கரங்களில தருகிறோம். நாவை தொட்டு, எல்லாரும் சொல்லுங்க, நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்துங்க. ஏசாயா சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன் ஆண்டவரே, நான் அக்கிரம உதடுகள் உள்ள மனுஷன், நான் அக்கிரம உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன். நான் இவ்வளவு நாள் என்ன பரிசுத்தமா நினைச்சிட்டு இருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க. ஒரு கொரட்டால் அக்கினி தழலை எடுத்து என் நாவல வைங்க அப்படி சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அழுது ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறத நீங்க வேதத்துல பார்க்க முடியும். என் நாவ அப்ப சுத்தமாயிரும், என் வாழ்க்கை பிரகாசமாயிரும். தயவு செய்து என் நாவை தொற்றுங்கப்பா. பக்தன் பாடுவோம், தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, தோடும் என் நாவினையே உம்மையை பேச வேண்டுமே, தோடும் என் கண்களையே உம்முகம் பார்க்க வேண்டுமே. ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவரை தொடுங்க தொடுங்கன்னு சொல்லி ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, தர்மையான மனமகிழ்ச்சியான வேளையில கூட ஆண்டவரே எங்கள் அவயவங்களை உம்முடைய கரங்களிலே தருகிறோம். தொட்டு ஒவ்வொரு அவயங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க, சுத்தப்படுத்துங்கப்பா. நிறைய தவறுகளை செய்கிறோம், மன்னிங்க ஆண்டவரே. இன்றைக்கு உமக்கு பிடிச்சது மாதிரி வாழ, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி பேச, உங்களுடைய வார்த்தையின்படி வாழ எங்க சரீரம் முழுவதையும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி பரலோகத்தின் தேவனுக்கு நேராக தன் சரீரத்தை கொடுப்போமா? உங்க சரீரத்தை பலிபீடத்துல கட் பண்ணி தகன பலி ஆக்கும் பொழுது பரிசுத்தமும் ஜீவ பலியுமா ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை என்று பவுல் சொல்லுகிறார். ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பரிசுத்தம் அடையட்டும், சரீரம் முழுவதும் பரிசுத்தம் அடையட்டும், நாவுகள் பரிசுத்தம் அடையட்டும், அக்கனிமயமான நாவு வரட்டும் சொல்லுங்க. பற்பல பாசைகளை வரங்களையும் பேசக்கூடிய மேல் வீட்டு அறையின் அனுபவங்கள் வரட்டும் சொல்லுங்க. என் நாவை தொடுங்க, அக்கனினால் தொடுங்க, அக்கனி நாவா மாறட்டும். பேசும்போது பலருக்கு நல்ல இனிமையான வார்த்தை, ஔஷதம் நிறைந்த வார்த்தையில் வரட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, ஏசப்பா என்னை தொடுங்க, சரீரம் முழுவதும் தொடுங்க. தேவையில்லாம பெருமை பேசிட்டு இருக்க கூடாதுப்பா. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிருபைன்னு சொல்லுங்க. எல்லாம் கிருபையாண்டவரே, கிருபை கிருபை கிருபை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் ஏதும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் ஏதும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை சொல்லுங்க. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம
இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்ததோ உங்க கிருபை, நான் வளர்ந்ததோ உங்க கிருபை, உங்க உயர்த்தி வைத்ததே கிருபையே, என்னை உயர்த்தி வைத்ததே உங்க கிருபையே. அந்த கிருபை வேண்டுமே, அந்த கிருபை போதுமே, கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நல்ல ஆண்டவரே, நன்மையான வேளையில் கூட ஆவி ஆத்ம சரீரம் அவயவங்கள் அத்தனையும் உங்களுடைய திருக்கரங்கள்ல சமர்ப்பிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நன்மைகளை பேச வைங்க, நல்லதையே செய்ய வைங்க, நற்சாட்சியாய் வாழ கிருபை தாங்க.